வணக்கம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுடைய இந்த யுத்தத்தினால பாதிப்புக்குள்ளான அந்த நாட்டை தாண்டி இன்னைக்கு இந்தியாவில் உள்ள பொதுமக்களுடைய சமையலறையும் இன்னைக்கு பாதிப்பு உள்ளாயிருக்கு. அதாவது நம்ம சாப்பிடுகின்ற சாப்பாட்டுல அந்த யுத்தம் மண்ணள்ளி போடுது. இந்தியாவில் உள்ள பெருநகரமான மும்பை, கல்கட்டா, டெல்லி, பெங்களூர், சென்னை போன்ற நகரங்களில் உள்ள ஓட்டல்களில் 20 விழுக்காடு ஓட்டல்களும் மூடப்பட்டிருக்கு. அதுக்கு காரணம் என்னடான்னா, இந்திய அரசாங்கம் கமர்ஷியல் அந்த எல்பிஜி கேஸை இனி ஓட்டல்களுக்கு சப்ளை பண்ணக்கூடாது, அது எமர்ஜென்சிக்கான ஹாஸ்பிட்டலுக்கு, வீட்டு உபயோகங்களுக்கு மட்டும்தான் சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. அதனால இந்தியாவில் உள்ள 20 விழுக்காடு ஓட்டல்கள் மூடப்பட்டிருக்கு. இந்த நிலைமை இன்னும் 2 தினம் தொடர்ந்தா இந்தியாவில் உள்ள ஓட்டல்கள்ல 50 விழுக்காடு ஓட்டல்கள் மூடப்படும். இப்ப பெங்களூர் போன்ற பெருநகரங்கள்ல 15,000 பிஜி இருக்கு. அந்த 15,000 பிஜிகள்ல லட்சக்கணக்கான மாணவர்கள், ஐடி ஊழியர்கள் இவங்கெல்லாம் தங்கி வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நடு ரோட்டுக்கு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எல்பிஜி கேஸ்னால இயங்குகிற ஆட்டோ, கார்கள் எல்லாம் இனி பாதிக்கப்பட போகுது. அதனால ரேட் எல்லாம் கூடி போயிருக்கு. 58 ரூபாய் இருந்த எல்பிஜி கேஸ் 70 ரூபாய்க்கு மேல இப்போ விற்கிறாங்க. அதனால அந்த வாடிக்கையாளர்களுடைய ரேட் கூடுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் போகும்போது அவங்களுடைய ரேட்டிங் கூடுது. அதனால ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த எல்பிஜி கேஸ் சப்ளையே பாத்தீங்கன்னா இன்னொரு 10 நாட்களுக்குள்ள தான் இருக்குது. அப்ப இந்த நிலைமை என்ன ஆகும்? இந்த ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு ஆபத்தான ஒரு நிலையில நம்ம வாழ்ந்துருக்கோம். அது ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்கிறோம். அவங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த எல்பிஜி கேஸ் உடைய தட்டுப்பாடு எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த யுத்தம் தொடங்கின பிறகு ஈரான் மேல அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு போரை தொடுத்த உடனே இந்த ஹர்முசா அந்த ஜலசந்தியை ஈரான் மூடிட்டாங்க. இந்த வழியாக இனிமேல் கச்சா எண்ணெய் யாரும் கொண்டு போகக்கூடாது சொல்லி ஈரான் அரசாங்கம் இந்த ஹர்முசா ஜலசந்தியை மூடிட்டாங்க. அந்த ஹர்முசா ஜலசந்தி வழியா தான் மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் கொண்டு இருந்தது. இந்தியாவுடைய பயன்பாட்டில், அது எல்பிஜி இந்த கேஸ், இந்த கச்சா எண்ணெயுடைய பயன்பாட்டில் 90 விழுக்காடு அந்த கச்சா எண்ணெய், எல்பிஜி கேஸ் அந்த ஹர்முசா ஜலசந்தி வழியாக தான் வந்தது. ஒரு ஆண்டுக்கு இந்தியாவுக்கு 33 மில்லியன் டன் தேவைப்படுது. அதுல 90 விழுக்காடு இந்த எல்பிஜி கேஸ், கச்சா எண்ணெய்க்கு அந்த வழியா தான் வருது. ஈரான் அரசாங்கம் அதை தடை விதிச்ச உடனே இந்தியாவுக்கு அந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு மட்டுமல்ல, சைனாவுக்கு ஏற்பட்டிருக்கு, பாகிஸ்தானுக்கு ஏற்பட்டிருக்கு, எல்லா நாடுக்கும் ஏற்பட்டிருக்கு. அது மிடில் ஈஸ்ட் வழியா தான் வந்தாகணும். இப்போ அவங்க அடைச்ச உடனே, அதாவது அந்த ஹர்முசா ஜலசந்தியிலிருந்து இந்தியாவுக்கு வருவதற்கு 5 to 6 நாட்கள் மட்டும்தான் அப்போ ஆகிட்டு இருந்துச்சு. அவர்கள் அந்த ஹர்முசா ஜலசந்தியை அடைச்ச உடனே வேறு வழி இல்லாமல் அமெரிக்கா அட்லாண்டிக் அந்த சாகர் வழியாக வருது கப்பல். அப்படி வரணும்டானா 25 to 40 நாட்கள் ஆகும். அதோடைய செலவும் கூடும். அப்ப 5 to 6 நாட்களுக்குள்ள கொண்டிருந்த அந்த எல்பிஜி கேஸ் தடைப்பட்டதுனால அந்த செயின் லிங்க் இப்ப கட் ஆகி போச்சு. இப்ப அதனால ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. இந்தியாவிடம் இப்ப ஸ்டாக் இல்லையா? இப்ப மற்ற நாடுகள்லாம் ஸ்டாக் வைப்பாங்களே, அது மாதிரி இந்தியா கிட்ட ஸ்டாக் இல்லையான்னா 10 மில்லியன் டன்னை இந்தியா ஸ்டாக் வச்சிருக்காங்க. அது எவ்வளவு நாட்களுக்கு வரும் அப்படின்னா, குறைந்தது ஒரு 10 நாட்களுக்கு வரும். 10 நாட்கள் மட்டும்தான் தாக்கு பிடிக்கும் இந்தியா. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட எல்பிஜி கேஸ் இருக்காது, நம்ம கிட்ட கச்சா எண்ணெய் தட்டுப்பாடுகள் ஏற்பட்டுரும். அப்ப இந்த போர் எப்ப முடியும்? இந்த போர் இன்னும் 10 நாட்களும் தொடரலாம், இன்னும் பல மாதங்களும் தொடரலாம், இன்னும் 10 ஆண்டுகள் நடந்தாலும் நாங்கள் தாக்கு பிடிப்போம் சொல்லி ஈரான் அரசாங்கம் சொல்லுது. அப்ப இந்த போர் இன்னும் 10 வருஷம் கூட தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா நாளைக்கே முடிவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா எப்ப முடியும் அப்படின்றதற்கான எந்த உறுதியான ஒரு நிலைப்பாடும் கிடையாது. அப்ப நமக்கு வர வேண்டிய எல்பிஜி கேஸ் இந்த ஹர்முசா ஜலசந்தி வழியாக தான் வர வேண்டியது இருந்தது. அதனால இவ்வளவு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா,
வீட்டு உபயோகத்திற்கு மட்டும் நீங்கள் கேஸை வந்து நாங்கள் கொடுப்போம், யாரும் பயப்படாதீங்க, யாரும் அச்சப்படுத்தாதீங்க, யாரும் அச்சப்படாதீங்க, அதனால என்கிட்ட கையிருப்பு இருக்கு, நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வீட்டு உபயோகத்திற்கு மட்டும் கேஸை கொடுக்குறாங்க. இப்ப 2 சிலிண்டர் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ, 2 சிலிண்டர் கனெக்ஷன் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் 1 சிலிண்டர் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதுவும் 25 நாட்களுக்கு ஒரு முறை தான் நீ புக்கிங் பண்ணணும். அதுக்கு நடுவில் நீ புக்கிங் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாம் பிளாக் ஆகுது. இப்ப 2 சிலிண்டர் கனெக்ஷன் வச்சுக்கிற குடும்பங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் 33 கோடிக்கு மேல அந்த மாதிரி 2 சிலிண்டர் கனெக்ஷன் வச்சிருக்கிற மக்கள் இருக்காங்களாம். இப்போ புதிதாக யாராவது சிலிண்டர் வேணும் அப்படின்னு சொல்லி யாராவது புக் பண்ண போனாங்கன்னா அவங்க 2 சிலிண்டர் கனெக்ஷன் கொடுக்கறதே கிடையாது, எல்லாமே தடை பண்ணிட்டாங்க. 1 சிலிண்டர் மட்டும்தான் நீங்க புக் பண்ண முடியும். அப்ப நடுவுல யாரும் வாங்க முடியாது. இப்ப பெங்களூர் போன்ற இந்த நகரங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுகின்ற இந்த சிலிண்டர் 1500 ரூபாய் வரலும் வசூலிக்கிறாங்க. கமர்சியல் சிலிண்டர் 2500 ரூபாய் வரலும் வசூலிக்கிறாங்க. ஆனா கமர்சியல் சிலிண்டர் கிடைக்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னா, நான் ஒரு ஹோட்டல்காரன், இப்ப 2 நாளா எனக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுருச்சு. நாளைக்கு ஒரு நாள் என் ஹோட்டல் நடக்கும், நாளைக்கு மறுநாள் என் ஹோட்டல் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கமர்சியல் சப்ளையே இல்லை பெங்களூர்ல, சுத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதனால பெங்களூர்ல இனிமேல் ஹோட்டல் நடக்குமான்றது நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சொல்ல முடியும், மறுநாள் சொல்ல முடியாது. அப்போ இப்ப சென்னையில மட்டுமே ஒரு 10,000 ஹோட்டல் இருக்கு. அந்த ஹோட்டல்ல 20 விழுக்காடு ஹோட்டல் மூடப்பட்டிருக்கு, இன்னும் 50 விழுக்காடு ஹோட்டல்கள்லாம் மூட போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அவசரமாக ஹோட்டல் நிர்வாகிகள் எல்லாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அழைச்சி பேச இருப்பதாக ஒரு தகவல். அது மட்டும் இல்லாம இந்தியா முழுவதும் உள்ள ஹோட்டலுக்கு இன்னும் 2 தினங்களுக்கு மேல 50 விழுக்காடு ஹோட்டல்கள் நாங்க மூட போறோம் அப்படின்னு சொல்லி த நேஷனல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அந்த அமைப்பும் FH and RA அப்படிங்கிற அமைப்பும் இந்திய அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுக்குது. எங்களால இனிமேல் ஹோட்டலே நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுக்குது. நாங்க ஹோட்டல்லாம் மூட வேண்டிய சூழ்நிலை நாங்க தள்ளப்பட்டீங்க, உடனடியாக எங்களுக்கு ஏதாவது நீங்க LPG கேஸ் சப்ளை பண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அறைகூவல் எடுக்கிறாங்க. ஆனா இப்பயே பாத்தீங்கன்னா இந்த பிஜிகள்ல ரெஸ்டாரண்ட்கள்லாம் அப்பளம் கொடுக்கறத நிக்க வைக்கிறாங்க, விதவிதமான டிஷ்ஷிங்ல கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப பெங்களூர் போன்ற நகரங்கள்ல 15,000 பிஜி இருக்குது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் தங்கி படிக்கிறாங்க, வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே பாதிப்பு. இப்ப அவங்க எல்லாரும் நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப இனிமேல் சாப்பிடவே முடியாது, இந்த மாதிரி நிலைமை அங்க நடக்க போகுது. அப்ப இந்த நிலைமையை எப்படி சரி செய்வது? கரண்ட் அடுப்புல செய்யலாமே. கரண்ட் அடுப்புல ஒரு 5 பேர் செய்யலாம், 10 பேருக்கு செய்யலாம். ஆனா பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட், இப்ப என்ன போன்ற சின்ன ஹோட்டல்காரங்களுக்குலாம் இந்த கேஸ் அடுப்பு தான் சரி வரும். அப்ப கரண்ட் அடுப்புன்றது ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அப்ப அதுவே ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். அப்போ எல்பிஜி கேஸ்ன்றது ஒண்ணு இல்லடானா இந்த ஹோட்டல் நிர்வாகமே இந்த தொழிலை முடங்கப்படும். ஆல்ரெடி பாகிஸ்தான், எகிப்து போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்த எல்பிஜி கேஸ், இந்த கச்சா எண்ணெய்கள் வராதனால கிட்டத்தட்ட 50 விழுக்காடே பாதிப்புக்குள்ளாயிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடங்கள்லாம் விடுமுறை விடுக்கப்பட்டது, பிஜி எல்லாம் விடுமுறைப்பட்டு ஆல்ரெடி அவங்க ஆல்டர்னேட்டான இந்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்தியா போன்ற நாடுகள்ல இப்ப இந்தியாவில் 10 நாட்களுக்கு இன்னும் தாக்கு பிடிக்கும் இந்தியான்றதுனால இதை மேனேஜ் பண்ணிட்டு வராங்க. 10 நாட்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிரச்சனை ஹோட்டல் நிர்வாகத்திடமிருந்து, பிஜி நிர்வாகத்திடமிருந்து, ரெஸ்டாரண்ட் நிர்வாகத்திடமிருந்து வீடுகளுக்கு கடத்தப்படும். அப்ப நம்ம வீட்டுகளுக்கு சிலிண்டர் இல்லடானா மக்கள் நடு ரோட்டுக்கு வந்துருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இப்ப ஏற்பட்டிருக்கு. அப்ப இந்த நிலைமையெல்லாம் சீராவதற்கு எவ்வளவு நாள் பிடிக்கும் அப்படின்னா துல்லியமாக இந்திய அரசாங்கத்தால சொல்ல முடியல. இப்ப இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த போர் என்பது ஈரான் உறுதியாக நின்று கொண்டு இந்த போர் நாங்கள் இன்னும் 10 ஆண்டுகள் கூட நடத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது, அப்படி சொல்லும் பட்சத்துல இந்த சிக்கல் இந்தியாவுக்குள்ள இருக்கிற இந்த பிரச்சனை எப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. இந்த அச்சம் ஏற்படுறதுனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவசரமாக சிலிண்டரை புக் பண்றது. இப்ப நம்ம ஒரு 2 சிலிண்டர் புக் பண்ணி வச்சுக்குவோம், நம்ம ஒரு 4 சிலிண்டர் புக் பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அவசரமாக குடும்பத்தார் என்ன பண்றாங்கன்னா புக் பண்றது. அதுக்கெல்லாம் இந்திய அரசாங்கம் இப்ப கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. 25 நாட்களுக்கு பிறகு ஒரு சிலிண்டர் தான் அவனுக்கு கொடுக்கப்படும். 2 கனெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு கனெக்ஷனுக்கு மட்டும் தான் சிலிண்டரு, யாரும் சிலிண்டரை பதுக்க கூடாது. அப்புறமா கமர்சியல் ஹோட்டல் நிர்வாகத்துக்கு சுத்தமா கிடையாது. அப்படிங்கறதுனால இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இந்த சிக்கலுக்கெல்லாம்
ஈரான் இஸ்ரேல் என்ற இந்த போர் வந்து முடிவுக்கு வந்தா மட்டும்தான் தீர்க்க முடியும். இல்லை என்றால் 25 40 நாட்களுக்கு ஒரு முறை வருகின்ற, அதாவது அமெரிக்கா வழியாக அட்லாண்டிக் சாகர் வழியாக வருகின்ற அந்த எல்பிஜி கேஸ் வந்து சேருகிற வரை இந்த செயின் லிங்க் கட்டாயி போயிருக்குல்ல, இந்த பிரச்சனை வந்து சரி செய்வதற்கே இன்னும் 1 மாசம் 2 மாசம் நமக்கு பிடிக்கும். இப்போ உதாரணமா நமக்கு வந்து இப்போ 25 நாள் 40 நாட்களுக்கு அப்புறம் தான் இந்தியாவுடைய 10 கப்பல்கள் வந்து அந்த அர்முசா அந்த நதிக்கரையில் நின்றுட்டு இருக்கு சொல்றாங்க. அந்த 10 படகும் அந்த 10 கப்பலும் அமெரிக்கா அட்லாண்டிக் சாகர் வழியாக வருவதற்கு இந்தியாவுக்கு 25 40 நாட்கள் ஆகுன்றாங்க. இந்த 25 40 நாட்களுக்குள்ள வர்றதுக்குள்ள இந்த 5-6 நாட்களுள்ள இந்த அர்முசா வழியாக வந்துச்சுல்ல இந்த கச்சா எண்ணெய் எல்பிஜி கேஸ், அந்த செயின் லிங்க் கட்டாயி போச்சு. அப்போ 25 40 நாட்களுக்குள்ள அந்த எல்பிஜி கேஸ் வந்து மீண்டும் சகஜ நிலைக்கு திரும்புவதற்கு, மீண்டும் அது சரியாவதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் கூட இந்தியா போன்ற நாடுகள்ல ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்றதுக்கு நம்ம கிட்ட வந்து எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. இந்திய அரசாங்கத்துக்கிட்ட எந்த உத்தரவாதமும் கிடையாது. போடியா வந்து சொல்லலாம், ஏப்பா கேஸ் வந்து தட்டுப்பாடுலாம் ஒன்றும் கிடையாது, யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்திய அரசாங்கம் இப்ப கமர்சியல கட் பண்ண மாதிரி நாளைக்கு வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டரையும் வந்து கட் பண்ணிட்டாங்கன்னா இது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்க போகுது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு எதிரில் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அப்போ இந்த ஈரான் இஸ்ரேல் இந்த போர் முடிகிற வரை இந்திய அரசாங்கத்தால எதை ஒன்றியும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இந்திய அரசாங்கம் இருக்குது. சூழ்நிலை கை மீறி போயிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து கூடிய விரைவில் இந்த ஈரான் இஸ்ரேல் போர் முடிவுக்கு வரணும். நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத வகையில இந்திய அரசாங்கம் முன்ன எப்போதும் கொடுத்த மாதிரி எல்பிஜி கேஸ் வந்து மக்களுக்கு கொடுத்து வழங்கணும். ஓட்டல் நிர்வாகத்துக்கும் வந்து கமர்ஷியல் சிலிண்டர்களை கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யணும்டானா இந்த போர் நிற்கும் என்பதை இந்த வீடியோ முன்பு தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.